பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒது இல்லாமல் தொழுகை ஆகாது, கூடாது. ஒருவேளை தண்ணீர் இல்லை என்ற பட்சத்தில் ஒதுவுக்கு பகரமாக அல்லாஹு தஆலா தயம்மும் என்ற ஒரு அமலை வைத்திருக்கின்றான். இது சூரத்துல் மாயிதாவுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக கிடைக்கிறது. இதன் அடிப்படையில் சில மசாயில்களை பார்க்க இருக்கின்றோம், சம்பவங்களை. தண்ணீர் இருக்கிறது, ஆனால் தண்ணீரை பயன்படுத்தினால் நோய் அதிகரிக்கும், உயிர் போவதற்கான ஒரு அபாயம் ஏற்படும் என்ற ஒரு தருணமாக இருக்கும் பட்சத்தில் தயமம் செய்து கொள்ளலாம் என்பது குர்ஆன் ஹதீஸுடைய தீர்வாக, முடிவாக இருக்கிறது. ஒரு முறை ஸாத்து ஸலாஸில் என்ற போருக்காக, யுத்தத்திற்காக ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த போரில் அமீராக இருந்தவர்கள் இவர்கள். அவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது. அவர்கள் குளிக்காமல் சுபுஹ் தொழுகையை சஹாபாக்களுக்கு, தோழர்களுக்கு தொழ வைத்தார்கள், தயமும் செய்து. இந்த விஷயம் பயணம் முடிந்த பிறகு சஹாபா பெருமக்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகை தந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஹஜ்ரத் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தயம்மும் செய்து சுபுஹ் தொழுகை வைத்தார்கள், குளிக்கவில்லை என்று சொல்ல, நபி அவர்கள் ஹஜ்ரத் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து இதனை பற்றி விசாரித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த போரில், அந்த யுத்தத்தில், அந்த தருணத்தில், அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் குளிர் அதிகமாக கடுமையாக இருந்தது. எனக்கு அந்த வசனம் ஞாபகம் வந்தது, தன்னைத்தானே அழித்துக் கொள்ளாதீர்கள் என்ற வசனத்தில் அல்லாஹு தஆலா தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய விஷயத்தை விட்டு தடுத்துள்ளான். எனவேதான் நான் ஒருவேளை அந்த குளிர்ந்த தண்ணீரில் குளித்திருந்தால் ஒன்று நோயுற்று இருப்பேன், அல்லது நான் இறந்தும் போயிருக்கலாம் என்ற ஒரு அச்சத்தில், தயக்கத்தில் நான் தயமும் செய்து தொழ வைத்தேன் என்பதாக ஹஜ்ரத் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது, இதனை கேட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத், தாருகுத்னி, ஹாக்கிம், அபூ தாவூத், இப்னு ஹிப்பான் ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், சொல்கிறார்கள், நபித்தோழர்களில் அதிகமான பேர் ஒருவேளை தண்ணீர் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அந்த குறைவாக இருக்கக்கூடிய தண்ணீரை குடிப்பதற்கு பயன்படுத்தினார்கள். உது செய்வதை தவிர்த்துவிட்டு தண்ணீர் இல்லாததின் காரணமாக தயமும் செய்து தொழுதார்கள் பயணத்தில் என்பதாக ஹஜ்ரத் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். இந்த சம்பவத்தின் மூலமாக தண்ணீர் குறைவாக இருக்கும் பட்சத்தில் கூட அந்த தண்ணீரை தாகத்திற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர ஒசுவிற்காக அல்ல, ஒது செய்யாமல் நாம் தயமம் செய்யலாம் என்ற ஒரு விஷயம் நமக்கு இந்த சம்பவம் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். பயணத்தில் இருக்கும் ஒருவருக்கு குளிப்பு கடமை ஆகிவிட்டது என்றால், ஆனால் தண்ணீர் குறைவாக இருக்கிறது என்றால், அந்த சமயத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் தேவைப்படும் என்றால், ஒருவேளை அந்த இருக்கின்ற தண்ணீரை குளிப்பதற்கு பயன்படுத்திவிட்டால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் ஆகிவிடும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால், நீங்கள் குளிக்க வேண்டாம், தயவு செய்து கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை பற்றி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது ஹஜ்ரத் அலி அவர்கள் சொன்னார்கள், ஆம், நீங்கள் குடிப்பதற்கு தண்ணீரை வைத்துக் கொள்ளுங்கள், குளிப்பதற்கு பதிலாக தயவு செய்து கொள்ளுங்கள். இந்த சம்பவம் தாருகுத்னில இடம்பெற்ற ஒரு சம்பவமாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஃபத்வாவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இதுவும் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், தண்ணீர் இல்லை என்று சொன்னால் தயமும் செய்யலாம்,
தண்ணீர் குறைவாக இருக்கிறது சொன்னால் அந்த குறைவாக இருக்கக்கூடிய தண்ணீரை குடிப்பதற்கு பயன்படுத்தி கொண்டு நாம் தயமம் செய்யலாம். நோய் மிகைக்கும் அல்லது உயிர் போகிவிடும் தண்ணீர் பயன்படுத்தும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நோயாளி என்று சொன்னால் தயமம் செய்யலாம் என்ற தருணங்கள் விஷயங்கள் நமக்கு இதில் தெளிவு பெறுகின்றன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இயற்கை உபாதையால் உந்தப்பட்ட ஒருவர் தண்ணீர் குறைவாக இருக்கின்றது என்ற காரணத்தால் ஒது செய்யாமல் சிரமப்பட்டு தொழுவதை விட தயமும் செய்து சிரமப்படாமல் தொழுவதே சிறப்பாகும் என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஃபத்வாவும் நமக்கு நாம் சொன்ன காரணங்களுக்காக தயமும் செய்யலாம் என்ற விஷயம் தெளிவு பெறுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இத்தனை காரியங்களுக்காக தயமும் செய்து கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமாகவும் மிக தெளிவாகவும் இருக்கிறது. அவர்கள் கூறினார்கள், எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது. யாரு? ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்னிடத்தில் தண்ணீர் இருக்கவில்லை, தண்ணீரும் இல்ல, குளிப்பு கடமை ஆயிடுச்சு, பயணத்துல இருக்காங்க, சஃபர்ல இருக்காங்க. உடனே அவங்க தயமுடைய முறையும் தெரியல. ஆரம்ப காலம், அந்த காலத்துல ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உருண்டு புரண்டார்கள் பூமியில. அப்போ நபி அவர்களுக்கு இந்த விஷயம் கிடைக்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே, தயமம் என்பது இரு கரங்களை மண்ணில் அடித்து அதை உதறிக்கொண்டு முதலில் முகத்தில் தடவும், மறுபடியும் ஜர்பைன்னு சொல்லுவாங்க, 2வது தடவை அடித்து இரு கைகளுக்கும் கரங்களுக்கும் முழங்கை வரை தடவி கொள்ளவும், மசா செய்து கொள்ளவும் என்பதாக சொன்னார்கள். இவ்வளவு செய்தால் போதும். இதுதான் ஒதுவுக்கு பகரமான தயமும், இதுதான் குளிப்புக்கு பகரமான தயமுமாக இருக்கிறது. 2 தயமுக்கு எந்த வித்தியாசம் இல்லை என்பதாக சொன்னார்கள். இந்த சம்பவம் புகாரி மற்றும் முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்ற சம்பவமாக இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தயமுடைய முறை இவ்வளவுதான். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். என்னன்னா, ஒரு இடத்துல இருக்கும், இல்ல நம்ம இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் இல்லை, இல்ல பயணத்துல இருக்கும் தண்ணீர் இல்லை. நான் மேல சொன்ன அத்தனை காரணங்களும் இருக்கிறது. அதாவது தண்ணீர் இருக்குது, குறைவாக இருக்கிறது, குடிப்பதற்கு தேவை. தண்ணீரை ஒதுவிற்கோ குளிப்புக்கோ பயன்படுத்தினால் தாகம் தீர்க்க தண்ணீர் இருக்காது என்ற ஒரு பட்சத்தில், அதே போன்று நோயுற்ற ஒரு நபர் தண்ணீர் பயன்படுத்தினால் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது தயமம் செய்து கொள்ளலாம் என்ற விஷயம் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயமாக இருக்கிறது. இந்த ஹதீஸில் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு உதாரணமாக சொல்கிறார்கள். 10 ஆண்டுகள் வரை, 10 வருடங்கள் வரை ஒருவருக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டாலும் ஒரு முஸ்லிமுக்கு மண்தான் தூய்மை செய்யும் பொருளாகும். உதாரணமாக சொன்னது. 10 வருஷம் என்பது 10 இல்ல, 20-30 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. அந்த இடத்துல அவன் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீரே இல்லைன்னு சொன்னா மண்ணுதான் சுத்தத்திற்கு தூய்மை பெறுவதற்கு பொருளாகும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் இடம்பெற்ற ஹதீஸாகவும் திர்மிதி ஷரீஃபில் இடம்பெற்ற ஹதீஸாகவும் இருக்கிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சோதரர்களே, இந்த மேலே சொல்லப்பட்ட அத்தனை சம்பவங்கள் ஆதாரபூர்வமான சம்பவமாகவும் இருக்கிறது. உலமாக்களுடைய கருத்தும் இருக்கிறது, சஹாபாக்களுடைய நிலையும் இருக்கிறது. இதனை பார்த்த கேட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தும் இருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில
நாம் மேலே சொன்ன ஒதுவுக்கு பகரமாக தயமம் செய்வதும், குளிப்புக்கு பகரமாக தயமம் செய்வதும், தண்ணீர் இல்லாத பட்சத்தில் தயமம் செய்வதும், இருக்கிற குறைவாக தண்ணீரை பயன்படுத்தினால் நாம் குடிப்பதற்கும் சமையலுக்கும் தேவைக்கும் தண்ணீர் இல்லாத போகின்ற ஒரு சூழ்நிலையில் தயமம் செய்வதற்கும், அதே போன்று நோயுற்று இருந்தால் தயமம் செய்வதற்கும், 10 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்ட ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலாவுடைய ரிவாயத்தில் ஒரு உதாரணமாக 10 ஆண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை நாட்களாக இருந்தாலும் சரி, தண்ணீர் இல்லை என்று சொன்னால் தயமம் செய்யலாம் என்பது மார்க்க சட்டமாக, அல்லாஹ்வுடைய கொள்கையாக, ரசூலுடைய சுன்னத்தான வழிமுறையாக இருக்கிறது என்பதை நமக்கு இந்த அத்தனை ஆதாரங்களும் உணர்த்துகின்றன. எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி, நபியுடைய வழியின்படி செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.